வணக்கம் அண்டு வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நெருப்பு சுழல். நெருப்பு வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே போகிறது தான். ஸோ இது பேர் பார்த்திங்கன்னா ஃபயர் டொர்னாடோ ஓகேங்களா. ஃபயர் டொர்னாடோங்கிறது தான் பேர். ஸோ இது வந்து ஒரு நெருப்பு சுழல். இதை வந்து நான் மெத்தடு மட்டும் தான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஏன்னா அந்த ஃபயர் வந்து எவ்வளோ டைம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ திரும்ப பார்க்க வேணாம். ஸோ நான் இன்னுமே வந்து நான் மெத்தடை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாக்ஸு போடுறது, ஃபயர் சிமுலேட்டர் போடுறது, அதை லிங்க் பண்ணிவிட்டு செட்டிங் மாற்றுறது, இதே வேலை தான் நடக்குது. ஸோ அதனால் மெத்தடு மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழைய வீடியோவில் எல்லாம் பண்ணது தான். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கும், எல்லா வீடியோவும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அதனால் நான் மெத்தடு மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு நான் செட்டிங் வந்து எப்படி வச்சுக்கிறேன்னா, அது ஒவ்வொரு டைம் நான் மாற்றுறதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்க வேணாம். உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டிமீட்டரில் 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 இது 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பிஎஃப் சோர்ஸு ப்ளஸில் இந்த ரவுண்டில் இதில் வந்துட்டு பார்ட்டிகிள் சிஸ்டமில் பிஎஃப் சோர்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த சின்ன பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ இதோட டைப்பை வந்து நான் சர்க்கிள்னு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து சர்க்கிள் மாற்றிக்கிட்டேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு சர்க்கிள் மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து பார்ட்டிகிள் வியூஸில் போயிட்டு மெயினாக இதில் தான் நம்ம பார்ப்போம், போன கிளாஸில் கூட பார்த்தோம். இதில் வந்து ஸ்பீடை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போட்டது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மலை தூறல் மாதிரி தான் இருக்கும். வழக்கமாக பிஎஃப் சோர்ஸ் இப்படி தான் வரும். பிஎஃப் சோர்ஸில் ரிவர்ஸ் கொடுக்குறேன், மேலே வரும். ஏன்னா நம்மளுக்கு நெருப்பு சுழல் மேலே வரப்போகுது. இதோட இது வந்து 300 இருக்குது, 30 கொடுத்துக்கிறேன். அதாவது ஸ்பீடுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். அது எவ்வளோ வேகத்தில் போகுதுங்கிறது தான். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், சல்லுன்னு போகுது பார்த்தீங்களா. இதே நான் வந்து கம்மி பண்ணுறேன் ஸ்பீடு, எப்படி போகுது பாருங்கள். இது ஏன் ஒரு செட்டாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் 30 வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு செட்டாக போயிட்டுருக்குது ஓகேங்களா. இப்போ நான் வந்து பர்த்தில் போயிட்டு 30 ஃப்ரேமுக்கு தான் இது போகுது. ஸோ அதனால் 30 ஃப்ரேமை நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா அதிகம் பண்ணிட்டேன். ஸ்டாப் ஃப்ரேம் வந்து நல்லா அதிகம் பண்ணிட்டேன், சரிங்களா. ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மியான இதில் போகுது. இப்போ நான் அமௌண்ட்டை வந்து அதிகம் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறேன், சரி, நான் இப்போ வந்து ரேட்டில் போய்க்கிறேன் ஓகேங்களா. எனக்கு இது வந்து ரேட்டுனா எனக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் போகும். ரேட்டில் வந்துட்டு 300 கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு நெருப்பு வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. நான் வந்து 100 ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன், பட் ஆனால் இது போயிட்டு தான் இருக்கும். வேணா இங்கே பாருங்கள், செட்டிங் டைம் இதுன்னு இருக்கும், கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு. இந்த இடத்துல 100 இருக்குதா, இந்த இடத்துல 200ன்னு கொடுத்துக்கிட்டேன்னா இப்போ 200 ஃப்ரேம் இருக்குது. ஓகே கொடுத்துட்டு இப்போ அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், போயிட்டே இருக்குதா. இங்கே பாருங்கள், மேலே போயிட்டே இருக்குது, சொயின்னு போதா. 200 ஃப்ரேமுக்கு ப்ளே ஆகும் ஓகேங்களா. இது ஒன்று. ஓகே, இது ப்ளே ஆகட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று, டெலீட் பண்ணிடலாம். ஷேப்பும் தேவையில்லாத ஒன்று, டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் மாற்றம்லாம் இருக்காது இங்கே ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒன்று ஆட் பண்ணணும், ஃபோர்ஸு. நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இது வந்து ரொட்டேட் ஆகும், இல்லைனா ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா ரொட்டேட் ஆகாது. ஸோ நான் டிஸ்பிளேக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் போட்டுக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபோர்ஸு ஸ்பேஸ் வார்ப்பு அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எதுவுமே இல்லை, சரிங்களா. ஸோ நம்ம ஆட் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னா, இதை நான் நவுத்தி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளஸில் இந்த ப்ளஸில் போயிட்டு இந்த ஹெல்ப்பர்ஸில் போய்க்கிறேன். இந்த ஹெல்ப்பர்ஸ் ஓகேங்களா. இந்த ஹெல்ப்பர்ஸில் சரி, இதில் போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இருக்கும், ஓவர்டெக்ஸ் இருக்கும்,
இப்போ இந்த ஓர்டெக்ஸில் சென்டரில் வச்சு நான் இழுக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு ரவுண்டு கிடைக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ரவுண்டு கீழே பார்த்த மாதிரி இருக்குது. நான் ரொட்டேட் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். 180 டிகிரியில் பண்ணனா எனக்கு மேலே வந்துடும். இப்போ நான் வந்து இதை ஆடு கொடுத்துக்கலாம். ஆடு கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் இந்த ரவுண்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓர்டெக்ஸ் 001 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. இப்போ பார்க்கலாம் ப்ளே பண்ணி. ஓகே இப்போ பாருங்கள் இது எப்படி போகுதுன்னு. ரொட்டேட் ஆகுது பாருங்க, சுழல் மாதிரி. ஆனால் இது என்ன ஆகுது, சுழல் மாதிரி சுற்றி வெடிச்சிடுது. 100 ஃப்ரேமுக்கு அப்புறம் வெடிச்சிடுது. அது ஒரு மாதிரி செட்டிங் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸில் வந்துட்டு இதோட வேல்யூ வந்து 100 கொடுத்துக்கலாம். 100 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மெதுவாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருது. இப்போ இதை நான் கம்மி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னும் மேலே போகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பூ மாதிரி போகுது. ஆனால் நம்மளுக்கு தேவையானது இவ்வளோ தூரம் தான் சுழல். ஓகேங்களா. அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது சரி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்ஸோட இதை பார்க்கணும். இந்த ஃபோர்ஸுக்கு உண்டான இதை பார்க்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த செட்டிங் போயிருங்க. இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது மாடிஃபைக்கு போயிருங்க. இந்த மாடிஃபைல ஆக்சிஸ் ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் எவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு போகிறதுங்கிறது. இது ஒன்று முக்கியம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆர்பிட்டல் ஸ்பீடு. இது வந்து இந்த மேலே போகிற அந்த குவி இது பார்த்திங்களா, விரிஞ்சிக்கிட்டு போகுது பார்த்திங்களா மேலே, அந்த இதை கம்மி பண்ணுறது தான் ஆர்பிட்டரி ஸ்பீடு. இப்போ நான் அப்படி கம்மி பண்ணேன்னா எனக்கு வந்து மேலே ஈக்குவலாக போகும். அது ஒன்று. அதுக்கப்புறம் ரேடியல் புல், இதுதான் வந்து ரொட்டேட்டு. இப்போ பார்த்திங்களா சுற்றுது. இருங்கண்ணா, அதை செலக்ட் பண்ணால் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். எனக்கு அப்போ தெரியும். ஓகே, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணாலும் எனக்கு இங்கே ஒயிட்டு தான் தெரியும். எனக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ரொட்டேட்டு தெரியுதுங்களா, எந்த அளவுக்கு ரொட்டேட்டுன்னு. ரேடியல் புல் எனக்கு இந்த அளவுக்கு இப்போ இருக்குதுன்னா போதுன்னா, இப்போ நான் பாருங்கள் இப்படி போகுது. மேலே வந்து ஆர்பிட்டல் இது வந்து, அதாவது இதுக்கு மேலே தேவையில்லை நம்மளுக்கு தேவை இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ நம்ம எவ்வளோ ஃப்ரேம் வச்சுக்கலான்னா இது வரைக்கும் மட்டுமே வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு 100 ஃப்ரேம் போதும். ஓகேங்களா. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன். இப்போதைக்கு இது போதும். இப்போ நான் இப்போதைக்கு இது போதுன்னா, இப்போ நான் இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா நெருப்பு சுழல் சுற்றிட்டு போகுது. ஸ்வைன்னு போதா. ஓகே, இப்போ நம்ம டேப்பர் லென்த்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இதை வந்து 0 பண்ணிடணும். அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும்னா அவுட்புட்டு. இப்போ பார்த்தீங்களா சுழல் நல்லா வருது. இப்போ அதுவும் இல்லாமல் இங்கேருந்து இதே ஷேப்பில் மேலே போகக்கூடாது. இது கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ நான் கொஞ்சம் சின்னது பண்ணலான்னு முயற்சி பண்ணுறேன். பெருசாகிடுச்சு. சரி, ஓகே. ரேடியல் புல் அவ்வளோவா தேவையில்ல. ஓகே, இப்போ நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது பேசிக் செட்டிங்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த ரொட்டேஷனை வந்து நான் ஸ்கேல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் நான் ஸ்கேல் பண்ணுறேன். சரி, இப்படி ஆக்சுவலி இந்த செட்டிங் இதை நான் ஸ்கேல் பண்ணேன்னா எனக்கு இங்கே மாறி போயிடும். அதனால நம்ம ஸ்கேல் பண்ணால் கூடாது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது. நெருப்பு வந்து சுழல் சுற்றிட்டு போகும். ஆனால் இப்போ நெருப்பு வந்து நம்ம வழக்கமாக இதில் தான் பிக் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை இதை பிக் பண்ண போகிறதில்ல. அதுக்கு வேறு மெத்தடு பண்ணணும். அது மட்டும் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங் மாற்றி அதுக்கப்புறம் செட்டிங் மாற்றி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் ஒரு பாக்ஸ் போட போகிறேன்.
அதுதான் லேண்டு, இந்த பாக்ஸ் தான் லேண்டு. ஓகேங்களா? இந்த லேண்டில் தான் நம்ம நெருப்பு வந்து வரப்போகுது. நெருப்பு வந்து இந்த பாக்ஸ் மூலமாக வரப்போகுது. அந்த சுழல் வந்து நம்மளை அந்த சுழல் வந்து சுற்ற வைக்க போகுது. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த இடத்துல நடக்கிறக்கூடிய மேட்ரு. இதை வந்து கொஞ்சம் மேலேயே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மெட்டீரியல் போடணும். இந்த இடத்துல நெருப்பு மட்டும் வரத்துக்காக மெட்டீரியல் போட போகிறோம். டிஃப்யூஸ் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம கிரேடியண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். அதுவும் பார்த்துக்கோங்க, கிரேடியன்ட் ரேம்ப் இல்லை, கிரேடியண்ட்டு. இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம ரேடியல் கொடுத்துக்கலாம். ரவுண்டு இது பேக் வரேன். பேக் வந்துட்டு சரி, இதுக்குள்ளேயே இருங்க. இதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஃப்ராக்டல் ரெக்டாங்கிள் தான் இங்கே இருக்குது ரேடியல். இதை கொடுத்துட்டுனா இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரேடியல் கொடுக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நான் காட்டுறேன். நீங்கள் இதை அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். நீங்கள் இந்த ரேடியல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சர்க்கிள் தான் நடுவில் பிளர் ஆக்குறது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு நெருப்பு வேணுங்கிறது. இங்கே வந்து நெருப்பே வராது, இங்கே லைட்டாக இருக்கும். அப்படியே போக போக நெருப்பு அதிகமாக இருக்கும், சுழல். பட் ஆனால் நம்மளுடைய இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பெருசாக இருக்குது. நம்மளோட நெருப்பு இந்த அளவு தான் வரணும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, மறந்துடாதீங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப ரெண்டரை அதிகமாகும். அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய நெருப்பு நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இதுக்குள்ளே நெருப்பு வரப்போகுது. இதை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு சுற்றிட்டு போக போகுது. இப்போ நம்மளுக்கு தேவையானது சும்மா நான் அப்படியே போட்டுடுறேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது மட்டும் போட்டால் பத்தாது. நம்மளுக்கு அந்த இது போடணும். சிமுலேட்டரில் சரி, நம்ம ஹெல்பர்ஸில் ஃபோனிக்ஸ் அப்படியில் பிஹெச் சோர்ஸ் போடுவோம், நெருப்போட சோர்ஸ் போடுவோம். இப்போ இந்த இடத்துல ஆடு பண்ணும் போது அந்த பாக்ஸு தான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மெட்டீரியலில் இதில் வந்து நம்ம போட்ட இந்த மெட்டீரியல், அந்த கிரேடியன்ட் மெட்டீரியலை காப்பி பண்ணணும் ரைட் கிளிக் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த ஃபயரில் செலக்ட் பண்ணிட்டு அவுட் கோயிங் வெலாசிட்டி கீழே இருக்கிற அந்த மேப்பை செலக்ட் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் இன்ஸ்டான்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஒரு 100 கொடுக்குற நெருப்புக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இதெல்லாம் இருக்கட்டும். ஃபியூயல் கொடுத்துக்கலாம், டெம்பரேச்சர் வேணாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபியூயல் நெருப்பு வரும். சிமுலேட்டர் போடணும். சிமுலேட்டர் இதில் இருக்கும், ஃபயர் ஸ்மோக் சிமுலேட்டர். ஓகே, இப்போ நம்ம இதோட செட்டிங்கில் பார்க்கலாம். சும்மா பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். அடியில் நெருப்பு போகிறதில்ல, ஜெட்டு ஜாமுடு எவ்வளோ பெருசாக போதோ அவ்வளோ பெருசுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ இதில் வந்து நான் ஃபியூயல் கொடுக்குறேன். ஃபியூயல் பார்த்திங்கன்னா 0.01 த்ரெஷ்ஹோல்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன டைனாமிக்ஸில் பார்க்கலாம். டைனாமிக்ஸில் இந்த குவாலிட்டி ஒரு 20 கொடுக்குறேன். ஸ்டெப் ஃபர் ஃப்ரேம் 2 கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சும்மா அப்படியே லைட்டாக செட்டிங் பண்ணிட்டு போயிடலாம். ஃபியூயல் வந்து எனேபிள் பண்ணுறேன். இது கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். எனர்ஜி கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். சும்மா அப்படியே லைட்டாக பண்ணிவிட்றேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரிவியூவில் வந்துட்டு எனேபிள் வி போட்டு கொடுக்குறேன். அப்புறம் வேறு என்ன, ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சா? இப்போ நம்ம இந்த சுழலுக்கும் இந்த பார்ட்டிகிள்ஸ்க்கும் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த எங்கடா அது பிஎஃப் சோர்ஸில் பார்ட்டிகிள் வியூவில் நம்ம ஓர்டெக்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இப்போ ஓர்டெக்ஸுக்கும் இந்த ரெண்டு இதுக்கும் ஓர்டெக்ஸுக்கும் பிஎஃப் சோர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இந்த இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. ஆனாலும் வரும் பாருங்கள், ப்ளே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் சொல்லிடுச்சு, the simulator will affected by the following force vortex 001. அப்படின்னா என்னென்னா, நம்ம கொடுக்குற அந்த சிமுலேஷன் ஃபயர் வரும்போது இந்த ஓர்டெக்ஸ் சுற்றிட்டு போகிற ஓர்டெக்ஸ் என்ன பண்ணுன்னா அதை வந்து அஃபெக்ட் பண்ணுமா, அதாவது அதை சுற்றி விட்டுருமா. அதான் எனக்கு வேணும். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து
மெத்தடு தான் சொல்கிறேன். இப்போ நான் அவுட்புட்டு எப்படி வந்தாலும் நீங்கள் அதை இதில் வந்து ஃபயரில் போயிட்டு ஃபயரில் வந்து எவ்வளோ அவுட் கோயிங் வெலாசிட்டி கொடுக்கணும், நெருப்பு எவ்வளோ கொடுக்கணும், அது எல்லாத்தையும் நீங்கள் தான் கொடுத்துக்கணும். இப்போ வந்து கரெக்டான இடத்துல இது இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். பாக்ஸ் இங்கே இருக்குது. அப்படின்னா எப்படி ஃபயர் வரும், ஃபயர் எப்படி வரும் அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சில டைம் இந்த மாதிரி ஆகும், கரெக்டாக வச்சு பண்ணணும். செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக சிமுலேட்டர் உள்ளே தான் இருக்குதுன்ட்டு. நீங்கள் மற்றது எல்லாத்தையும் நவுத்துறதுக்கு நான் சிமுலேட்டரை மட்டும் கீழே நவுத்திக்கலாம், எனக்கு அது வந்து ஈஸியாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை வந்து நான் இதுக்கு மேலே வச்சுக்கிறேன், அப்போ தான் எனக்கு கரெக்டாக அஃபெக்ட் ஆகும். இப்போ நான் சிமுலேட்டர் வேணும்னா நான் கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம், ஏன்னா புகை ரொம்ப அடியில் போயிடக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புகை வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அஃபெக்ட் ஆகும். ஓகே, எனக்கு அஃபெக்ட் ஆகட்டும், அப்போ தான் எனக்கு அந்த இது வரும். இப்போ பார்க்கலாம். இப்போ நான் கொடுத்த செட்டிங் நார்மலாக எந்த ஒரு செட்டிங்கும் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அது அஃபெக்ட் ஆகுதா, புகை வருதா, அதை வந்து அதை வந்து சுத்த வைக்குதாங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு மெத்தடு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு மேலே வந்து எஃபெக்ட்லாம் நீங்கள் கம்மி பண்ணுறது அதிகம் பண்ணுறதுலாம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஊற்றியே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்றும் இல்லை, இந்த ஃபியூயலில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற செட்டிங் தான் அதே மாதிரி இதில் வந்து ப்ரிவியூவில் வந்து உங்களுக்கு பெருசாக தெரிவிக்காது நீங்கள் கொடுக்குற செட்டிங். நீங்கள் வந்து ரெண்டரிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூமெட்ரிக் ஆப்ஷனில் போயிட்டு பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரெசல்யூஷன் அதிகம் பண்ணணும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக வரும். அப்புறமேட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் கலரில் வந்துட்டு ஃபியூயல் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும். கான்ஸ்டன்ட் கலரே இருக்கட்டும். இதில் வந்து ஃபயர் போயிட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இது வரும். ஸோ மெத்தடு தான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பழைய எஃபெக்டை வச்சு போடுங்க, பழைய நம்ம செட்டிங்ஸை வச்சு. அப்புறமேட்டு கிரிட்டில் வந்து ரெசல்யூஷன் இது அதிகம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபியூயல் ட்ரை பண்ணேன். நீங்கள் வேணும்னா ஃபியூயலை வேணுன்னா ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நார்மல் ஃபயரில் போட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு வேறு மாதிரி அவுட்புட்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆன் பண்ணிட்டு ஸ்மோக் ஆன் பண்ணிட்டு ஃபியூயல் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ரெண்டர் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபயர் ஸ்மோக்குக்கு உண்டான அந்த ஒரு இது வரும். மொத்தத்தில் வந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நம்ம என்ன தான் போட்டாலும் அந்த இது வந்து அஃபெக்ட் ஆகும். சுற்றிட்டு போகிறதோட இது வந்து அஃபெக்ட் ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சீக்கிரமாக போகிற அந்த மேலே போகிற இது வந்து ரொம்ப வேகம் வச்சுட்டு நட்டுருக்குது. அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இழுத்துக்கிட்டு போகுது. ஸ்மோக் கொடுத்தாலும் இப்போ ஒரு பிளாஸ்ட் மாதிரி இதாகுது. 500 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வேல்யூ நீங்கள் கம்மி பண்ணால் இதோட அடர்த்தி வேல்யூ கம்மியாகும். அதுக்கப்புறம் அந்த சுற்றிட்டு போகிறதோட இதோட வேல்யூ ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப ரெண்டர் டைம் ரொம்ப எடுத்துக்கும் சுற்றிட்டு போகிறது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மெயின். இதை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதோ நீங்கள் மெத்தடு அந்த சுற்றிட்டு போகிற மெத்தடு மாதிரி நீங்கள் ஃபோர்ஸில் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்படி சுற்றிட்டு விரிஞ்சிட்டு போகிற மாதிரி, கீழே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் இப்படி போயிட்டு அப்படியே மறைஞ்சிட்ற மாதிரி நிறைய நம்ம ஃபோர்ஸ் வச்சு பார்த்துட்டோம். ஸோ இதுதான் மெத்தடு இந்த சுழல் நெருப்புக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒரு இதோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.